மனுநீதி சோழன் ஆட்சி மாதிரி நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு செல்வ பெருந்தகை. அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிட்டு போகலாம். கேட்டேன், சிரிச்சிட்டேன். இதை விட அதாவது வடிவேலனுடைய இடத்த வந்து செல்வ பெருந்தகை எடுத்துட்டாங்க. அதனால வடிவேல் அண்ணா வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய இடத்த இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சி அந்த இடத்த எடுத்துக்கிட்டாங்க. எப்படி வந்து முதலமைச்சரை புகழ்றது. இன்னைக்கு சட்டப்பேரவையை பார்க்கும் பொழுது இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. குறிப்பாக நம்முடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 23ஆம் புலிகேசி மன்னனை சுற்றி எல்லாம் இருப்பாங்கல்ல, மன்நீதி சோழன் ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் நடத்துறாங்க. அவங்களாம் உண்மையாலுமே வீதிக்கு வர்றாங்களா, மக்களை பார்க்குறாங்களா, மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா, மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்களான்னு தெரியும். நன்றிங்க. நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் பார்க்குறேன். இன்னைக்கு சட்டப்பேரவையை பார்க்கும் பொழுது இந்த 23ஆம் புலிகேசி படம் பார்க்குற மாதிரி இருக்கு. குறிப்பாக நம்முடைய திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பேசுவதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த 23ஆம் புலிகேசி மன்னனை சுற்றி எல்லாம் இருப்பாங்கல்ல, மன்நீதி சோழன் ஆட்சி நடக்குது, முதலமைச்சர் நடத்துறாங்க. அவங்களாம் உண்மையாலுமே வீதிக்கு வர்றாங்களா, மக்களை பார்க்குறாங்களா, மக்கள்கிட்ட பேசுகிறாங்களா, மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்களான்னு தெரியும். நன்றிங்க. நான் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் நான் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு.